மனசை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மனசுமே கூட மாறிட்டே இருக்கு. அது என்னன்னா மின்னல் வேகத்தில் மாறி வேகப்படுத்த அவ்வளோ ஸ்பீடாக மாறி அந்த மாற்றம் தான் உண்மையிலே இயற்கையுடைய அம்சங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த டேபிள் வந்து மரமாக இருக்கிற மாதிரி அதை மாதிரி நினைக்கிறோம். இது எல்லாமே அணுக்களால் இருக்குது. அணுக்கள்ங்கிறதே கூட என்னங்கன்னா அதுவும் முன்னாடி மாறிட்டு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லி ஒரு இயக்கம் தான் இருக்குது. இயக்கம் தான் இருக்கிறது, எல்லாமே இயக்கம் தான் இருக்குது. அந்த இயக்கம் தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. உண்மையிலே எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த இதில் தப்பு கிடையாது. மனசுலையுமே வந்து ஒரு இயக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்திரமாக இருக்கிற மாதிரி நான் சொல்லி ஒரு ஆள் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நம்ம மனசளவில் அப்படியே நசிட்டே இருக்கோம். பெர்மனண்டாக ஒரு நபர் இருக்கிறாரு, நேற்று இருந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு, நான் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருப்பாருங்கிற மாதிரி ஒரு கண்டினியூட்டி நம்ம வந்து கற்பனை பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் சில இதில் நம்ம வந்து இப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இந்த மகிழ்ச்சி நீடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். ஒரு மன அமைதி இருக்குது, இந்த மன அமைதியை நீடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா எதுவுமே நீடிக்காது, எல்லாமே மூமெண்ட் போயிட்டே தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி என்னன்னா வருத்தம் வருது, பயம் வருது, இது நம்மளுக்கு போகணும்னு நினைக்கிறோம். உண்மையிலே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம நினைக்கிறோம் நிரந்தரமாக இருந்துருமோன்னு பயப்படும். உண்மையிலே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எதுக்குமே வாய்ப்பே கிடையாது, எல்லாமே முன்னாடி நேரத்தில் போயிட்டே இருக்கு. அதனால் இப்படி ஒரு இயக்கம் வந்து நம்ம மனசளவில் வந்து ஒரு நிரந்தரமான இயக்கம்கிட்டே ஒன்றும் இல்லாதபடி தொடராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இருக்குது. இங்கே நம்ம ரெகனைஸ் பண்ணுறது வந்து ஆன்மீகத்தில் உள்ள அடிப்படையாக இருக்கும். அது மாதிரி ஒரு சயின்ஸ் தான். மனசை பொறுத்தவரை அந்த பெர்மனண்டாக ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் தான். அது வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தான். அப்படி இருக்கும் பொழுது என்னங்கன்னா அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம அதே நேரத்தில் நம்ம என்னுடைய மெமரியெல்லாம் அப்படி போயிடாது, மெமரி இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் மெமரியிலேருந்து வரக்கூடிய மன எழுச்சிகள் எல்லாமே அனுபவங்கள் எல்லாமே பின்னாடி புதுசாகவே இருந்துருக்கும் என்கிறது தான் வந்து ஒரு பேசிக்கான அம்சம். அந்த பேசிக்கான அம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையே வந்து